தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ அதை பத்தினா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஏப்ரல் 2019 அரியர் எக்ஸாமுக்கு வந்து ஆன்லைன்ல வந்து எப்படி அப்ளை பண்றது அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நாம பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாமே புரியும். கூகுள்ல போயிட்டு unom.ac.in அப்படின்னு டைப் பண்ணீங்களா இந்த வெப்சைட் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இதுல ரைட் சைடுல அனௌன்ஸ்மெண்ட்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணதும் இந்த பேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். மேலேயே வந்து ஃபர்ஸ்ட்லயே வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணதும் இந்த அரியர் லாகின் பேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இதுல வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் என்டர் பண்ணிட்டு செக்னு இருக்க அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா வித்தவுட் ஃபைன் 25/2/2019 அன்னைக்கு சொல்லிருக்காங்க. வித் ஃபைன் பாத்தீங்கன்னா 4/3/2019 வரைக்கும் சொல்லிருக்காங்க. கீழே தெரியுற ஐ ரீட் ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்க அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ இருக்க அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இதுல பாத்தீங்கன்னா உங்க நேம், ரிஜிஸ்டர் நம்பர், உங்க அரியர் பேப்பர் எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். அதையெல்லாம் செக் பண்ணிட்டு வியூ இருக்க அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இதுல பாத்தீங்கன்னா உங்க ஃபாதர் நேம் கேட்கும், அதை என்டர் பண்ணுங்க. அதுக்கு கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். அதுக்கப்புறம் உங்க இமெயில் ஐடி, உங்க கம்யூனிகேஷன் அட்ரஸ் ரெண்டுத்தையுமே வந்து என்டர் பண்ணுங்க. இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா நீங்க பே பண்ண வேண்டிய எக்ஸாம் ஃபீஸோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் செமஸ்டருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து 60 ரூபாய் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 85 ரூபீஸா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. கூடவே பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீஸ், அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் ஷீட்னு சொல்லிட்டு ஒரு 175 ரூபீஸ் வந்து கூடுதலா வந்து நீங்க செலுத்த வேண்டியது இருக்கும். உங்க டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்றதை பிரஸ் பண்ணதும் இந்த பேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இதுல பாத்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் பேஜ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்க நேம், ரிஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் உங்க ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா டிமாண்ட் டிராஃப்ட் மோட்ல நீங்க பே பண்ணீங்கன்னா இது கூட வந்து இந்த பிரிண்ட் அவுட்டையும் உங்க டிடியை வந்து யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. நீங்க ஆன்லைன் மோட்ல பே பண்ணீங்கன்னா இதை வந்து ஹார்ட் காப்பி வந்து அனுப்ப தேவையில்லைன்னு சொல்லிருக்காங்க. பிடிஎஃப் மோட்ல எக்ஸாம் ஃபீஸை பே பண்ணணும்னு நினைச்சீங்களா இந்த அப்ளிகேஷனை இந்த பிரிண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இதுல கீழே பாத்தீங்கன்னா உங்களுடைய டிடி நம்பர், அதுக்கப்புறம் டிடி எடுத்த டேட், டிடி எடுத்த பேங்க், அதுக்கப்புறம் எந்த பிரான்ச்ல டிடி எடுத்தீங்க இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து இந்த பிரிண்ட் அவுட்ல என்டர் பண்ணிட்டு யூனிவர்சிட்டில வந்து சப்மிட் பண்ணிடுங்க. ஆன்லைன் மோட்ல பே பண்றவங்க அனுப்ப தேவையில்லைன்னு சொல்லிருக்காங்க. ஹார்ட் காப்பியை அனுப்புறவங்க மறக்காம அவங்களுடைய சிக்னேச்சரை வந்து அதுல போட்டுட்டு அனுப்பணும், ஞாபகம் வச்சுங்க. உங்க அப்ளிகேஷன் பேஜ்ல இருக்க பிரிண்ட் பட்டனை பிரஸ் பண்ணதும் இந்த மாதிரி வந்து பிரிண்டபிள் ஃபார்மேட்ல வந்து உங்க அப்ளிகேஷன் வந்து ரெடி ஆயிடும். இது யூஸ் பண்ணி நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். திரும்பவும் சொல்றேன், ஆன்லைன் மோட்ல பே பண்றவங்க இந்த அப்ளிகேஷன் வந்து அனுப்ப தேவையில்லைன்னு சொல்லிருக்காங்க. நீங்க டிடி மோட்ல பே பண்ணா மட்டும்தான் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து உங்க டிடி அது கூட வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும்னு சொல்லிருக்காங்க. இப்போ உங்களுடைய எக்ஸாம் ஃபீஸை வந்து ஆன்லைன்ல வந்து எப்படி பே பண்றதுன்றத பத்தி பார்க்கலாம். அதுக்கு வந்து உங்க அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட்ல டாப்லயே பாத்தீங்கன்னா அரியர் ஐடின்னு ஒன்னு ஜெனரேட் ஆயிருக்கு. அதை வந்து தனியா வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மேலேயே டாப் சைட்ல பாத்தீங்கன்னா லாக் அவுட்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல ரைட் சைட்ல டாப்ல பாத்தீங்கன்னா பே ஆன்லைன் ஒரு பட்டன் இருக்கு, அதை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இதுல ஒரு செக் பாக்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் இருக்க அந்த பட்டன் வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல செலக்ட் பேமெண்ட் கேட்டகரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அரியர் எக்ஸாமினேஷன் ஃபீனை வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இதுல பாத்தீங்கன்னா உங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கரெக்டா வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஐடின்னு ஒன்னு கேட்கும். அது ஒண்ணு இல்ல, நீங்க உங்க அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கல்ல அதுல பாத்தீங்கன்னா மேலேயே அரியர் ஐடின்னு ஒரு நம்பர் ஜெனரேட் ஆயிருக்கும். அந்த நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து தப்பு இல்லாம வந்து கரெக்டா என்டர் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், அதை வந்து கரெக்டா வந்து கேர்ஃபுல்லா பண்ண. நீங்க அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்ததுல டாப்லயே வந்து அரியர் ஐடின்னு ஒன்னு இருக்கும், அந்த நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து தப்பு இல்லாம வந்து கரெக்டா வந்து என்டர் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க நேம் வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டிகிரின்னு கேட்க, அதாவது நீங்க என்ன டிகிரி படிக்கணும், எக்ஸாம்பிள் பிகாம், பிஎஸ்சி, பிபி அது மாதிரி என்ன டிகிரி படிக்கணும் அதை வந்து அந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா பிரான்ச்னு கேட்கும். இன்கேஸ் பிஎஸ்சில நீங்க மேக்ஸ் படிச்சா மேக்ஸ்னு போடுங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், அது மாதிரி பிகாம்னா பிகாம் ஜெனரல், அது மாதிரி பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரி, அது மாதிரி பிரான்ச்ல வந்து அதை வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ்னு கேட்கும். நீங்க வந்து எத்தனை பேப்பர் அரியருக்கு அப்பியர் ஆகுறீங்களோ அந்த பேப்பரோட கவுண்ட்டை வந்து என்டர் பண்ணுங்க. உங்க அப்ளிகேஷன்லயே அது இருக்கும். அதை பார்த்தா ஒரு பேப்பர்னா 1ன்னு போடுங்க, 2 பேப்பர்னா 2ன்னு போடுங்க. அது மாதிரி போட்டுட்டு அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கு கீழே வந்து உங்க இமெயில் ஐடி வந்து கரெக்டா என்டர் பண்ணுங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோட்ஸ்னு கேட்கும். அதாவது ஒரு சப்ஜெக்ட்னா உங்க அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட்ல சப்ஜெக்ட் கோட் இருக்கும், அதை வந்து என்டர் பண்ணுங்க. எத்தனை சப்ஜெக்ட் நீங்க அப்பியர் ஆகுறீங்க அந்த சப்ஜெக்ட் கோட்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ்னு ஒரு டேப் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இதுல வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஒண்ணுமே இல்லைங்க, இது உங்க அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை சப்ஜெக்ட் அப்பியர் ஆகுறீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கான, அதாவது
85 ரூபாய் ஒரு பேப்பர்னா 2 பேப்பர்னா 170 ரூபாய். அது மாதிரி வந்து எத்தனை பேப்பர் இருக்கோ அந்த பீஸை மட்டும் தான் நீங்க இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணா அந்த 175 ரூபாய் இருக்கு பாத்தீங்களா. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் ஷீட் ஒரு 50 ரூபாய், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீ 125 ரூபாய். இது ரெண்டுமே வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டா வந்து இதுல வந்து டிஸ்ப்ளே ஆகும். அதை வந்து நீங்க திரும்ப வந்து உங்க எக்ஸாம் ஃபீஸ் கூட நீங்க இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. எத்தனை பேப்பர் அப்பியர் ஆகுறீங்களா அதுக்கான எக்ஸாம் ஃபீஸை மட்டும் உங்களுடைய எக்ஸாம் ஃபீஸ்னு கேட்கிற அந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்க. கன்ஃபியூஸ் ஆகாம அந்த 175 வந்து நீங்க வந்து லெஸ் பண்ணிடுங்க. உங்க அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட்ல ஒரு 175 ரூபாய் தனியா இருக்கும். அதை வந்து லெஸ் பண்ணிட்டு உங்க எக்ஸாம் பேப்பர், அதாவது எத்தனை பேப்பருக்குள்ளே எழுதுறீங்களோ அந்த ஃபீஸை மட்டுமே இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரிமார்க்ஸ்னு ஒரு டேப் இருக்கு. அதுல வந்து அரியர் எக்ஸாமினேஷன் ஃபீஸ்னு வந்து டைப் பண்ணுங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நேம், உங்களோட நேம் கேட்கும், அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும், அதுக்கப்புறம் உங்க மொபைல் நம்பர் கேட்கும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு கேப்சா டெக்ஸ்ட் இருக்கும். அதை வந்து என்டர் பண்ணுங்க. எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு கீழே தெரியுற அந்த சப்மிட் பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. சப்மிட் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. அதுல கீழே பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம்னு ஒரு பட்டன் இருக்கு. அதை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இதுல பார்த்தா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் ஆன்லைன்ல பே பண்றதுக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதுக்கப்புறம் நெட் பேங்கிங், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நான் வந்து டெபிட் கார்டு ஆப்ஷனை தான் யூஸ் பண்ணி பே பண்ண போறேன். டெபிட் கார்டு ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து டிஸ்ப்ளே இதுல கேட்கும். அதாவது என்ன டெபிட் கார்டு யூஸ் பண்ணுங்க. ஆர்டினரி டெபிட் கார்டுனா டெபிட் கார்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ரூபே டெபிட் கார்டுனா கீழே பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆஸ் யூஷுவல் உங்களுடைய ஏடிஎம் கார்டு நம்பரை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்டு ஹோல்டர்ஸ் நேம் கேட்கும், அதை வந்து என்டர் பண்ணுங்க. சிவிவி நம்பர் தான் உங்க கார்டோட பேக் சைடுல பாத்தீங்கன்னா 3 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி டெக்ஸ்டை என்டர் பண்ணிட்டு பேன் இருக்கு அந்த ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க டெபிட் கார்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணினா உங்க மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு சப்மிட் இருக்க அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் உங்களுடைய பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிட்டா இந்த பேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இதை ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா கீழே பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்க பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேமெண்ட் ரிசிப்ட்ல மேலேயே பாத்தீங்கன்னா டியூ ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஒன்னு இருக்கும். அதுதான் வந்து உங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணதுக்கான அக்னாலஜ்மெண்ட் நம்பரும் கூட. அந்த நம்பர் வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்க சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.